அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் அல்வா. கேரட் அல்வாவுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். நெய் எடுத்துகிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் 10 முந்திரி பருப்புகளை உடைச்சி சேர்த்துக்கிறோம். அந்த முந்திரி பருப்புகள் செந்நிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ துருவிய கேரட்டுகளை சேர்த்துக்கிறோம். அதில் அந்த துருவிய கேரட்டுகளை அதே நெய்யிலேயே நல்லா வதக்குறோம். அது நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் நல்லா ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அந்த பாலை அது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்து வரப்போ அதனுடைய கலர், அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்த பாலுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கொதித்து வர வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அதில் தேவையான அளவு சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்துட்டு பால் வந்துட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. அது நல்லா கொதித்து அதுலேயே நல்லா வேகணும். பால் வந்துட்டு நல்லா வத்துற அளவுக்கு அதை நல்லா வேக விடணும். அது வந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு பிஞ்ச் நமக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா அதை வதக்கணும். ஏலக்காய் தூள் வந்துட்டு எந்தளவுக்கு நல்லா ஸ்மெல் வரும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கே நம்மளை தூண்டுற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 1/2 கிலோ கேரட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை, மேக்ஸிமம் ஒரு கப் அளவு சர்க்கரை போதுமானதாக இருக்கும். நம்ம எந்தளவு கேரட் எடுத்துக்கோமோ அதில் ஒரு 1/4 பங்கு இருந்தால் போதும் சர்க்கரை. ரொம்பவே நல்லாவே இனிப்பு நல்லா தித்திப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா நம்ம சர்க்கரையை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிறப்போ அது தண்ணி பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அது வரைக்கும் தண்ணி அது பிரிஞ்சு வரப்போ நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் நம்ம வச்சு அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சாப்பிட்றப்போ ஸ்டார்டிங்கில் சூடாக இருக்கப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போக போக ரொம்ப இறுகி கல் மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்குறதா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் நம்ம கலருக்கு தேவைன்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக இறக்க போகிறப்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் அதை ஊற்றி நல்லா கிளறணும். கிளறி அதனுடைய நெய் சுற்றி பிரிஞ்சு வர்றப்போ பார்க்கவே அட்டகாசமாக இருக்கும். அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்புகளை சேர்த்து சர்வ் பண்ணோம்னா உண்மையிலே சாப்பிட்றதுக்கு கேரட் அல்வா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.